Advanced Grohair Clinic. இங்க வந்தா வளர்ந்துரும். Recently, glutathione has become the new trend and everyone just wants it. Internally, like your organs get detoxified, so you get more energy. Slight balding இருந்தாலே வந்து போயிட்டு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? ஒரு எஃபெக்ட் ஆயிடுச்சு நம்மளோட ஹேரில். அதுக்கு நம்ம அது ப்ரொலாங்காக ஆகணுன்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. செகண்ட் கிரேடில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹேர்லைன் டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுதுன்னா they can go. PRP GFCல வந்து நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவோம், பிளாஸ்மா எடுப்போம், கொடுப்போம். இதையும் தாண்டி அட்வான்ஸ்டாக we have region pro9 and StemX இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. StemX பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாலிக்கல்ல ஸ்டெம் செல் ஆக்டிவேஷனை நம்ம கொடுக்குற மாதிரி. அதான் அகெயின் இட்ஸ் அ செல்லுலர் ஆக்டிவேஷன். ஸோ அதை நம்ம பண்ணும்போது டிஷ்யூ லெவலில் ரிப்பேர் பண்ண முடியும். What is the goodness of a chemical peel? Your specialist can choose the peel and definitely cater to your needs, including a general routine that you need to follow. I mean that we expect the patient to follow, so the chemical peel can give best results. What happens when a person generally skips sunscreen on a day-to-day basis? If you use sunscreen on a daily basis, it will protect your skin, keep the barrier maintained and the UV protection, and it's like an umbrella for your skin. Do generally men come to your clinic and approach you for? Now the generation is like so woke. Now the men are more into skincare than women. Is it effective to get hydrofacial? Definitely it hydrates your skin, gives you a boost and the plump and the pink and all that. But about the saloons, I am not a fan of saloon parlors giving hydrofacial. Multani mitti is a natural thing, but it does not exist in your body, so it's not natural to your body. Whereas something like ceramide, hyaluronic acid, these are natural to your body. But Multani mitti, let it be on the floor and in the rocks. Okay, அந்த களிமண்ணெல்லாம் தரையிலே இருக்கட்டும், அதெல்லாம் மூஞ்சில போடாதீங்க அப்படின்ட்டாங்க. One thing that you should not do to your hair. நான் ராபிட் ஆயில் போகிறேன். ஃபர்ஸ்ட் அதை நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன், அது எப்படி ஆகுதுன்னு. எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி ஸ்கேல்ப் கண்டிஷனோ இல்லை வந்து ஒரே மாதிரியான விஷயம் இருக்காது. எவ்ரி இண்டிவிஜுவல் ஆர் டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ எல்லாருக்குமே அது ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. Hello everyone, so நான் இன்னைக்கு advanced Grohair Gloskin clinicல இருக்கேன். So this is one of the renowned skin and hair clinics across the world. 110 plus clinics வந்து வச்சிருக்காங்க and நிறைய advanced and treatments வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. So இன்னைக்கு இந்த இடத்துல முக்கியமான ஒரு 2 நபர்கள் நம்ம கூட இருக்காங்க, ஒரு tricologist and a dermatologist. Common myths about the skin and the hair இன்னைக்கு நிறைய இருக்கு. அதாவது everything is just there out online அப்படின்றதுனால what is true, what is not true, what should we follow, what are all myths அப்படின்றத we're going to help and we're going to reach out to the professionals and reach answers for it. Are we ready? Yes. Okay. So நான் சொன்ன பாயிண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக போய்கிட்டே இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு ப்ராடக்ட்ஸும் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வந்து ப்ரமோட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பட் காமன் கன்சியூமர்ஸ்க்கு வந்து எது கரெக்டு எது தப்புன்னு தெரியல. ஸோ is it right to get products that the influencers are promoting or how does it actually work? So influencers வந்து ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணுறது வந்து லைக் ஒரு லேமான ஒரு நாலேஜாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கைடன்ஸ், இப்போ நம்ம ஒரு டாக்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் எடுக்கும்போது ஒரு ப்ராப்பர் ஒரு ஹேர் அனலைசிஸோ ஒரு ஸ்கின் அனலைசிஸோ அதை பண்ணி நம்ம கொடுக்கணும். இப்போ ஹேர் ஃபால் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு லேமா நம்ம போக முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் டயக்னோசிஸ் வேணும். ஹேர் ஃபால் வந்து ஒரு சிம்டம் தான், அது ஒரு டயக்னோசிஸ் கிடையாது. எப்போ நம்ம வந்து கரெக்டான ஒரு டயக்னோசிஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸை நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த ஹேர் ஃபால் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ
இப்போ நிறைய காமனாக இருக்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து டேண்ட்ரஃப். இது ஆக்சுவலி வந்து டேண்ட்ரஃப் தான் நம்ம வந்து இந்த ஷாம்பூஸ் எல்லாம் போட்டு கிளியர் பண்ணுறது மாதிரியா இருந்தால் கூட சம்டைம்ஸ் இட் இஸ் வர்ஸ். இட் இஸ் லைக் பேட்சி அண்ட் ஸ்கேலி ஆன் த ஸ்கேல்ப். ஸோ இஸ் தட் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டேண்ட்ரஃப் அண்ட் ஹவு டு வி கெட் இட் ட்ரீட்டட்? எஸ். ஸோ டேண்ட்ரஃப் அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு ஃபங்கல் ஆர்கானிசம்னால காஸ் ஆகிற ஒரு விஷயம். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் எனி டஸ்ட் ஆர் சம்திங். ஸோ அது ஒரு ஆர்கானிசம் நம்ம ஸ்கேல்பில் வந்து இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம அப்பப்போ க்ளீன் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர அந்த ஆர்கானிசம் கில் பண்ணாது. ஸோ ப்ராடக்ட்ஸ் அந்த வேலை பண்ணாது. அதுக்காக தான் நமக்கு இந்த கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இது எல்லாமே நமக்கு இருக்குது. ஸோ அப்போது தான் அது வந்து ப்ராக்ரெசிவாக ஆகிட்டே போகும். ஸோ இப்போது டேண்ட்ரஃப் பார்த்தீங்கன்னா அதை நம்ம விட்டுட்டோம், அது வந்து ப்ராக்ரெசிவாக ஆகிட்டே போகுதுன்னா அது ஒரு டெர்மடைட்டிஸ், ஒரு இன்ஃப்ளமேஷன், ரெடினஸ், பேச்சினஸ், இந்த ஃப்ளேக்கினஸ்லாம் அப்போ தான் அது வந்து ப்ராக்ரெஸ் ஆகும். ஸோ அப்போவே அது ஒரு நார்மல் ஒரு மைல்டு டேண்ட்ரஃபாக இருக்கும்போதே நம்ம வந்து கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் அதனால தான் ஸ்டார்ட் பண்ணணும். நாட் ஒன்லி வித் த ப்ராடக்ட். அது வந்து ஒரு மெயின்டெனன்ஸ்க்காக மட்டும்தான். பட் இந்த டேண்ட்ரஃப் வந்து ஹேர் ஃபால் காஸ் பண்ணும் கண்டிப்பாக. ஏன்னா ஸ்கேல்ப் ஹெல்த் வந்து கரெக்டாக இல்லைன்னா இட் வில் லீட் டு ஹேர் லாஸ் அண்ட் ஃபாலிக்கல் ஹெல்த். இது எல்லாமே வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். ஹேர் பற்றி கொஞ்சம் ஃபஸ்ட்டு கேட்கும்போது ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது, என்னடா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு. பட் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். பட் பிஃபோர் தேட் ஸ்கின் பற்றினா இப்போ ஒரு காமனான ஒரு விஷயம், லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கோயிங் அண்ட் கெட்டிங் இன்ஜெக்டட் திஸ் glutathione. Am I getting it correct? Correct. Okay. Is it okay to get it injected? What are the pros and cons of that? Recently, glutathione has become the new trend and everyone just wants it without knowing what exactly it does. So I'll simplify it for you. So glutathione basically is an antioxidant. It goes into your cell and takes away the toxins. Okay, so it will rejuvenate your skin. It will give you some glow. Along with that, internally, like your organs get detoxified, so you get more energy. So almost anyone can get glutathione. There are no as such contraindications because our body itself produces these antioxidants. So it's very safe. But pregnancy, lactation, these are a few things that we have to be very careful about. So the pros I would say are many, whereas cons just a tiny prick, maybe that. That's it, huh? I guess. Okay, okay. And also one more thing, அது வந்து க்ளோக்காக மட்டும் இல்லைன்னா ஒயிட்னிங்காக அப்படின்னு சொல்கிறாங்க. Is that true? Is it the only? No. So this is one of the things that we realized when we started giving glutathione. So if you go back in history, glutathione was made for liver disease patients. Okay. And they realized that, okay, skin also is glowing with it. So why not try it in our branch? So it came in derm practice and now we are giving glutathione for glow, energy, immunity booster and all these effects. இப்போ வந்து இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது பண்ணுறது வந்து நிறைய பேர் அதை ஆப் பண்ணாலும் ஒரு சில பேருக்கு ஒரு இன்ஹிபிஷன் இருந்துகிட்டே இருக்கு. வாட் ஆர் த கரெக்ட் ways to approach to a hair transplant process? யாரெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது? ஸ்லைட் பால்டிங் இருந்தாலே வந்து போயிட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாமா, இல்லைனா ஃபுல்லாகவே முடியெல்லாம் கொட்டினதுக்கு அப்புறமா பொறுமையாக போயிட்டு பண்ணணும் அப்படின்றது வந்து ப்ராசஸாக? வாட் இஸ் இட்? ஒரு எஃபெக்ட் ஆயிடுச்சு நம்மளோட ஹேரில், அதுக்காக நம்ம அது ப்ரொலாங்காக ஆகணுன்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. இப்போ நிறைய கிரேடிங்ஸ் இருக்குது நம்மளோட ஹேரில். ஹேர்லைனாக இருக்கட்டும், இது நம்மளோட பால்னஸாக இருக்கட்டும், இது எல்லாமே கிரேடிங்ஸ் இருக்குது. இட் ஆல்மோஸ்ட் லைக் 1 to 8 கிரேடிங்ஸ் மாதிரி இருக்குது. நம்ம செகண்ட் கிரேடில் இருந்தே நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரொஃப்யூஸாக அவங்களோட ஹேர் லாஸ் இருக்குது, ஒரு ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி இருக்கா, இல்லை அவங்களோட நியூட்ரிஷனல் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, அவங்களுக்கு ஏதாச்சும் ஹேபிட்ஸ் இருக்கா, லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த பேஷண்ட்டோட ரேப்பிட் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ ஒரு செகண்ட் கிரேடில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹேர்லைன் டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுதுன்னா தே கேன் கோ. ஏன்னா அது ஒரு ப்ரொலாங் ஆகிற வரை ஏன் நம்ம வெயிட் பண்ணணும், அதுக்குள்ள நம்ம உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கலாம். ஃபுல் பால்னஸ்க்காக வெயிட் பண்ண வேண்டாம். ஓகே, ஓகே. அண்ட் ஹேர் தின்னிங் அப்படின்றதும் இப்போ ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. முன்னாடி கொஞ்சம் திக்கா இருக்கும், தின்னா இருக்கிறனால யூ கேன் see the scalp which is very கொஞ்சம் ஸ்கேண்டியா இருக்கிற ஹேர் பேசிக்லி தெரியும் அப்படின்றது. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுவீங்க டாக்டர்? ஆக்சுவலி இப்போ நம்ம டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக ஒரு ஃபாலிக்கலுக்கும் இன்னொரு ஃபாலிக்கலுக்கும் கொஞ்சமாச்சும் கேப்ஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம அதை வந்து பிளான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தின்னிங் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தும் பால்னஸ் ஆகும். அதுவும் நமக்கு வந்து ஸ்கேல்ப் நிறைய தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இவங்களுக்கு வி கேன் கோ வித் லைக் ஜிஎஃப்சி, பிஆர்பி, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். மீசோதெரப்பி, இப்படி நிறைய கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அது பர்டிகுலர்லி உங்களோட க்ரோத் ஃபேக்டரை
ட்ரிகர் பண்ணுறதுக்கு. ஸோ மேம் இப்போ வந்து ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு நிறைய நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். யூஸ்வலி இந்த பிஆர்பி, ஜிஎஃப்சி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. பேசிக்காக இதுவே வந்து என்ன அப்படின்றது இன்னும் மக்களுக்கு போய் சேருதான்னு தெரியல. பட் அதை தாண்டி யூ ஹேவ் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். யூ ஹேவ் ஸ்பெசிஃபிக்காக நீங்களே உங்களோட ஹோம் இதில் பண்ண ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கேன் யூ ப்ளீஸ் டிஃபரன்ஷியேட் வாட் இஸ் இஸ் பிஆர்பி, ஜிஎஃப்சி அண்ட் வாட் ஆர் த ட்ரீட்மெண்ட்ஸ் தட் யூ ஹேவ் வித் இன் யோர் செல்ஃப் உங்கள் கிளினிக்கில்? ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த பேசிக், நமக்கு பிஆர்பி, ஜிஎஃப்சி இதெல்லாம் என்னென்னா ஒரு நார்மல் கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் தட் டிசைன் ஃபார் லைக் ஹேர் தின்னிங் இதுக்காகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு கிளைண்ட் வரும்போது வில் அனலைஸ் தேர் ஸ்கேல்ப் வித் ப்ரோஸ்கோப். பிகாஸ் நம்ம நார்மல் பேர் ஐஸில் பார்க்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு அந்த தின்னிங் இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸை மட்டும்தான் பார்க்க முடியும். பட் ஹேர் ஃபாலிக்கலோட ஹெல்த்தை நம்ம பார்க்க முடியாது. ஸோ வி யூஸ் த ப்ரோஸ்கோப் அண்ட் ஃபைண்ட் அவுட் த ஹேர் ஃபாலிக்கல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பண்ணிவிட்டு அப்போது தான் நமக்கு வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம கொடுக்க முடியும் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ பிஆர்பி, ஜிஎஃப்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலி நம்ம பிளட் எடுப்போம். ஒரு 10 ml ஆஃப் பிளட் எடுத்து அது பிளாஸ்மான்னு ஒரு விஷயம், ஒரு மீடியம் இருக்கும். இந்த மீடியமில் தான் நம்மளோட உடம்புல இருக்க அந்த ஊட்டச்சத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே அந்த பிளாஸ்மாவில் தான் இருக்கும். நம்மளோட பயோட்டின், விட்டமின்ஸ் இது எல்லாமே அந்த பிளாஸ்மாவில் இருக்கும். ஸோ அதுதான் நம்மளோட கோல். இதை எடுத்து வி கோனா கிவ் இன் த ஸ்கேல்ப். ஸோ அதனால் என்ன ஆகும்னா அதில் இருக்க நிறைய இந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ், செல்லுலார் ஆக்டிவிட்டினால் நம்மளோட அந்த டார்மெண்ட் லெவலில் போய், அதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஒரு மினிமலி இன்வேசிவாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா லைக் ஓவர் தி செல் ஆக்டிவேஷன், அந்த செல் ஆக்டிவேஷனை நமக்கு ஆக்டிவேட் பண்ணுறது தான் மெயின் ரீசன். ஸோ அதனால தான் இதை நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ பிஆர்பி, ஜிஎஃப்சியில் வந்து நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவோம், பிளாஸ்மா எடுப்போம், கொடுப்போம். இதில் வந்து ஒரு நார்மல் ஆல் ஓவர் பிளாஸ்மா தான் பிஆர்பியில். ஜிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா ரிச் பிளாஸ்மான்னு ஒன்று தனியாக வில் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இதையும் தாண்டி அட்வான்ஸ்டாக வி ஹாவ் ரீஜன் ப்ரோ9 அண்ட் ஸ்டெமெக்ஸ் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த ரீஜன் ப்ரோ9, ஸ்டெமெக்ஸ் இதெல்லாம் என்னென்னா, ரீஜன் ப்ரோ9 இஸ் பர்டிகுலர்லி என்ன உங்களுக்கு தேவை. இப்போ உங்களோட ஹேரில் பயோட்டின் தான் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை வில் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் கிவ். ஒரு பர்டிகுலர் ஹேருக்கு மட்டுமான க்ரோத் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது, ஒரு 9 க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் we are gonna extract and gonna give. ஸ்டெமெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாலிக்கலில் ஸ்டெம் செல் ஆக்டிவேஷனை நம்ம கொடுக்குற மாதிரி. அதான் அகெயின் இட்ஸ் அ செல்லுலர் ஆக்டிவேஷன். ஸோ அதை நம்ம பண்ணும்போது டிஷ்யூ லெவலில் ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இதுதான் மேஜர் திங். ஸோ ரொம்ப நுணுக்கமாக பார்த்து நம்ம கொடுக்குற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எஸ்பெஷலி இங்கே ஆட்ரோவில் வச்சுருக்கோம். ஓகே, பர்டிகுலராக என்ன தேவை, ஜென்ரலைஸ்டாக ஒன்று பிளாஸ்மா இல்லாமல் பர்டிகுலர்லி என்ன தேவைன்னு பார்த்து வில் கேர். Wow, okay, this is very interesting now. But it is very nice because there are proven results across the globe. You've been able to give us a lot of results. Nariya per and living examples irukanga. So I think that's a very nice thing about your clinic. Thank you. Coming to skin, what are the general concerns people are coming to you these days with regards to skin? So nowadays, as we know, our entire generation is really stressed out. So in skin particularly, they come with acne, dark circles and dry skin, dehydrated skin. These are the most common things that I see on a day-to-day basis. So just, Okay. பேசிக்காக ஸ்ட்ரெஸ்னால தேர் ஆக்னி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, வெளியில் சுற்றுறோம், டேனிங் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை பேசிக்லி வராங்க இந்த மாதிரியெல்லாம். ஓகே, பட் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து நிறைய டாக்டர்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா இந்த கெமிக்கல் பீல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை சஜஸ்ட் பண்ணுறாங்க. What is the goodness of a chemical peel and can everyone take chemical peels? Okay, so chemical peel is like one of the many treatment options available. So depending on the concern after skin analysis, we can decide if the patient is optimum for chemical peel or not. So what chemical peel basically does is it exfoliates the skin and takes off the damaged layer of the skin. So depending on the depth that we choose, like there are different depths of peel, superficial, medium, deep peels. So depending on the concern and how deep the pigmentation is, for example, we can choose the peel. I mean, your specialist can choose the peel and definitely cater to your needs. So apart from chemical peel, there are so many other options, including a general routine that you need to follow. I mean, that we expect the patient to follow. So the chemical peel can give best results. Okay. Now, just as you mentioned,
normal routines to be followed by everyone, sunscreen is something that everyone swears by. Even celebrity stars, when their skincare is being asked, their first priority is sunscreen. So what happens when a person generally skips sunscreen on a day-to-day basis? Okay, it's like stepping in the rain without an umbrella. I mean, it's just one day that you're getting wet, but the consequences will be prolonged. You will get sick, so basically you get it. The skin will become worse over a long period of time. It's not just one day that you skip sunscreen, but it's the habit. Like, if you use sunscreen on a daily basis, it will protect your skin, keep the barrier, maintain, and the UV protection. And it's like, yeah, an umbrella for your skin. Do generally men come to your clinic and approach you for skin concerns? Because இது எனக்கு வந்து ஒரு கேள்வி. யூஸ்வலாக நம்ம வந்து the ladies are more into skincare, skin routine treatments and all. But are men also inclined towards this? Absolutely. Now the generation is like so woke. Now the men are more into skincare than women. We are just bad named for it. But now the men are very concerned about their skin and hair, and definitely we'll get a lot of men in our clinic who will mostly come with concerns like dry skins, open pore, and dark circles. Again, like, these are the main concerns, and sometimes even hair fall and patches in beard that they want to get covered. So that's the usual thing. Okay, since you mentioned about dark circles, can dark circles be really cured using under eye creams and gels overnight? So to put it in an easier way, so we will examine the dark circles. There are different types. Okay, one is because of vascular reason, like thin vessels, they will give you dark circles. Another is true pigmentation. Another is hollowness. So after examination, we can definitely decide which kind of pigmentation it is, and we can treat accordingly. Okay. Like hollow dark circles, with a filler you can treat it. Just genuine pigmentation, you can treat it with under eye creams. And the vascular ones, you can go with lasers. So depending on what type of dark circle you have, we can treat it. Now coming back to hair, there's something called hair system. Who can opt for a hair system, and to who do you suggest generally with hair system treatments? ஹேர் சிஸ்டம்ன்றது வந்து ஒரு சிஹெச்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிஹெச்எஸ் என்னன்னா காஸ்மெட்டிக் ஹேர் சிஸ்டம் சொல்லுவாங்க. இப்போது who are all not into ஹெச்டி லைக் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ஸ், அவங்க வந்து இந்த ஆப்ஷனுக்கு கண்டிப்பாக போகலாம். ஸோ பட் ஃபர்ஸ்ட் ஒரு நேச்சுரல் ஒரு ப்ரொலாங்டு ஒரு கொடுக்கணும், ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா வில் சஜஸ்ட் தி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். பட் தோஸ் ஹூ ஆர் ஃபியர்ட் லைக் ஃபார் த நீடில்ஸ், அந்த டிரான்ஸ்பிளான்ட்காக ஒரு சர்ஜரிக்காக ஃபியர் இருக்கவங்க, இல்லை எனக்கு வந்து ஒரு லுக்குக்கு மட்டும் போதும், எனக்கு ரொம்ப இதெல்லாம் வளரணும் அப்படியெல்லாம் இல்லை, நேச்சுரல் லுக் தான் வேணும்னு இல்லை அப்படின்றவங்க டெஃபினெட்லி தே கேன் கோ ஃபார் சிஹெச்எஸ். பட் அந்த நேச்சுரல் லுக்கையும் ஆர்டிஃபிஷியல் லுக்கையும் வி கம்பைன், அந்த ரெண்டுத்தையுமே வந்து ஒரு ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி லுக் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சிஹெச்எஸ் மூலயமா கொடுக்கலாம். மென்னுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு லேடிஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படி போகணுன்னா அதுலேயுமே நிறைய டைப்ஸ் இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அதில் பேஸ் பண்ணி அவங்களோட ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் எப்படி இருக்குது, வீக்காக இருக்கா, இல்லை வந்து திக் அண்ட் தின்னு, இந்த மாதிரி நிறைய மாறும் இல்லையா. ஸோ தின்னாக இருக்கவங்களுக்கு வந்து நம்ம வந்து நிறைய ஒரு வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கெலாம் போக முடியாது. ஸோ அதெல்லாம் வீல் அனலைஸ் அண்ட் வில் சஜஸ்ட் தெம். அந்த சஜஷனுக்கு ஏற்றபடி அவங்க வந்து அதுக்கு போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அண்ட் ஏஜ் ஃபேக்டர்ஸும் நிறைய இருக்குது. இப்போ ரொம்ப ஒரு மிட் ஏஜில் இருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு ஹெச்டி போகிறது நல்லது. பட் அவங்களுக்கு வந்து ஓகே, அவங்க எனிவே நம்ம என்னதான் ஒரு சஜஷன் கொடுத்தாலும் டிசைடிங் அத்தாரிட்டி என்னவோ அவங்க தான். நம்ம எப்படி இருக்கணும்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்காக எதுலையுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக, உங்கள் லைக்கிங்காகவும் நம்ம கொடுக்கணுன்றதுக்காக ஹேர் சிஸ்டம். Coming back to skin, nowadays hydra facial is a thing. So வந்து ஈவன் சலான்ஸ்ல கூட ஹைட்ரா ஃபேஷியல் அப்படின்ற விஷயத்தை they are just providing. Is it safe to get hydra facial? A. B, is it effective to get hydra facial? So hydra facial is a very quick procedure. It's like a quick fix. You have an event, you have a party, and you want an immediate glow, go for hydra facial. It's like it's a very small procedure, and it just gives you the instant glow that you require.
and definitely it hydrates your skin, gives you a boost and the plump and the pink and all that. But about the saloons, I am not a fan of saloon parlors giving hydrofacial for two reasons. Firstly, there are multiple steps involved in hydrofacial, and they are all crucial, I would say, and missing even one step cannot give you the best result. So better go to professionals. Second, the lymphatics on the face, the blood circulation and lymphatics is better known by professionals, right? So why not go to them and get the best result with the same treatment rather than going and getting a wrong hydrofacial and then coming to a clinic that doctor fix my face. So I think going to a clinic for hydrofacial is better and haircut in a salon. That's like well explained, basically. Also, there are things that we've been hearing for a very long time. Parlor wala facials. When there's a special event, we go to the parlor and get a multani mitti facial or, something of different kinds. There are papaya facial, gold facial and all. What do you think? Because now the times are changing as well, but still there are people who are just, opting for those parlor facials. So what do you have to say for them? So, see, facials, I think, was when our moms didn't have these clinics or professionals to guide them. So, let's leave it to them. But now we have these clinics where we have professionals who can tell you about your skin type and what treatment will suit your skin best. And just to spread the word, we are doing this here today. And if you come to a clinic, for example, we'll do skin analysis, we'll know your routine, we'll know your lifestyle, and after knowing everything about after a proper history, we'll give you the guidance towards what the proper treatment for your skin will be. For example, a facial. Facial is just scrubbing, then like deep cleaning and then moisturizing. That is what a facial in general is. But according to your skin type, we can give what serums are required. Now, when it comes to multani mitti is a natural thing, but it does not exist in your body. So it's not natural to your body. Whereas something like ceramide, hyaluronic acid, these are natural to your body. So even they sound even though they sound like chemicals, your body will accept it because it's known to your body. But multani mitti, let it be on the floor and in the rocks. Okay, and the களிமண்ணெல்லாம் தரையிலே இருக்கட்டும், அதெல்லாம் மூஞ்சில போடாதீங்க அப்படின்ட்டாங்க. ஓகே, ஸோ அவங்க பேசிட்டு இருக்கிறப்ப சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு கண்டிஷனை வேர்சன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளினிக்கல் சப்போர்ட்காக டாக்டர்ஸ்ட்ட வரீங்க. பட் ராதர் நீங்கள் முதல்லே வந்து ஒரு கிளினிக்கல் அட்வைஸ்க்கு வரலாம் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்ததுலேயே ரொம்ப இவ்வளோ டேமேஜ் பண்ணி வச்சுட்டு என்கிட்ட வந்தாங்க திருப்பி சரி பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். யூ நீ நாட் நேம் எனி ஒன் ஆர் எனி பாயிண்ட் எனி திங், பட் இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருந்தாங்க that they made things very worse and came to us very later. Regarding to hair one and regarding to skin, you can say an example so that people will be at least aware இதெல்லாம் பண்ண வேண்டாம், இதெல்லாம் இவ்வளோ நேரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்றது. வில் ஸ்டார்ட் வித் யோர் ஹெச்டிஏ எடுத்துப்போம். ஸோ அதான் அகெயின் இந்த கிரேடிங்ஸ் அதில் போகும்போது அண்ட் ஆல்சோ நம்ம ஜிஎஃப்சி இந்த ட்ரீட்மெண்ட்ஸை தின்னிங்கும் நம்ம பார்த்துப்போம். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து லைக் அந்த பால்னஸும் இருக்குது, தின்னிங்கும் இருக்குது. பட் இப்போ பர்டிகுலர்லி எங்கன்னா லைக் பிஃபோர் ஹெட்டில் நல்ல ஹேர் இருக்குது, பட் இந்த இடத்துல நல்ல பால்னஸ். இப்போது எதுவுமே இல்லாமல் ஒரு ஷைனிங்காக அந்த ரீஜன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஹெச்டிக்கு தான் நம்ம போய் ஆகணும். பிகாஸ் அங்கே ஃபாலிக்கல் டெட் ஆயாச்சு. டெட்டான ஃபாலிக்கலை நீங்கள் ப்ராடக்ட் மூலியமாகவோ இல்லை ஒரு நம்ம ஜிஎஃப் செல்லா லெவலில் ஆக்டிவேட் பண்ணுறது மூலியமாகவோ அதை ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் வில் கிரியேட் அ ஸ்லிட் அண்ட் வில் பிளான்டிங் த ஃபாலிக்கல்ஸ். ஸோ இப்போது இப்படி இருக்கும்போது ஸோ அவருக்கு வந்து ஸ்ட்ராங்லி வி ரெக்கமெண்டட் ஹெச்டி, பட் அவர் வந்து நான் ஜிஎஃப்சி இதிலே நான் போய்க்கிறேன் அப்படின்னு எடுத்தும்போது அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம எப்படி நம்ம சொல்ல மட்டும்தான் முடியும். அவங்க அதில் போகும்போது பட் அவருக்கு வந்து ஒரு அந்த ஆக்சுவல் கோல் அவரால் அட்டைன் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸ்கலேஷன் நம்ம கிட்ட வரும். ஸோ அப்போ அந்த நேரத்தில் ஆல்ரெடி வி ஹவ் சஜஸ்டட், பட் அந்த அந்த ஏத்துக்கம் நம்ம ஒரு ட்ரை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம அவங்க சைடு இருந்து நமக்கு கொடுக்கணும் அதன்னு நான் சொல்றேன். ஓகே ஓகே, ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் பேசிக்லி என்ன சொல்றாங்களோ they'll tell you the best thing possible. ஸோ அதனால அதை நம்ம அது அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்கிறேன். ரிசல்ட்ஸ் ஆக்சுவல் கோலை வந்து நம்மளால அட்டைன் பண்ண முடியும். ஓகே ஓகே, ஸோ அபவுட் ஸ்கின், what is the worst thing that they have come to you with? I just have two words. ரொம்ப கஷ்டம்.
once the patient gets bad because of some quackery advices or some home remedies, they come to us. And I think the most common is people using brightening creams, like skin brightening agents, all the creams, that beauty creams that, okay, become white, this, that. They use it for years. There is response, there's instant response, but in a long term, they damage their face. Like we have a condition called steroid damaged face. And it's very difficult to treat because they'll get all these acne flare and more pigmentation. And it's very difficult to treat such patients because they are very stuck on the thought that, no, this cream worked for me. How did it damage me? But that is what happened. These creams will help you for a short term and only when used correctly in like an optimum amount, in a optimum duration. But if you carry on, like you continue doing it for a very long time, it's not so good. I mean, so I think, yeah, brightening creams is what I don't like when advised by some influencer or a quack. One thing that you should not do to your hair, to your skin. This is a big no, and I have heard a lot of people do it in common. Now, what would it be? The main, first of all, அந்த காமன் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறது. லைக் நான் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறேன். இப்போலாம் நிறைய நான் ரேபிட் ஆயில் போகிறேன். ஃபர்ஸ்ட்டு அதை நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன், அது எப்படி ஆகுதுன்னு. எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஸ்கேல்ப் கண்டிஷனோ இல்லை ஒரு ஒரே மாதிரியான விஷயம் இருக்காது. எவ்ரி இண்டிவிஜுவல் ஆர் டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ எல்லாருக்குமே அது ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. சில பேருக்கு ஒர்க் ஆகும், ஹேர் க்ரோத் கொடுக்கும் கண்டிப்பாக. அவங்களது மேபி பேசிக் லைனில் இருக்கலாம், அவங்களோட நியூட்ரிஷனல் லெவல் வேறு மாதிரி இருந்திருக்கலாம், அவங்களுக்கு ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி எதுவும் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி தான் ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ அதில் அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் போயிடுறேன், அதில் ஏதாவது ஆகலைன்னா எப்படி வரேன் அப்படின்னும் போது கண்டிஷன் வேர்சன் ஆகிடுது. ஸோ இதுதான் ஒரு மேஜர் திங் எல்லாருமே பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்த உடனே they'll ask for the products only. இல்லை அந்த ஒரு கைடன்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு, ஏதாச்சும் நம்ம ப்ராடக்ட்ஸில் பண்ண முடியுமா அப்படின்னு. அப்போது ஓகே, we are there to guide them. So what is your big no when it comes to taking care of the skin? So I think don't skip your sunscreen. Okay. And I think a very easy thing that I can tell people to not do to protect their skin is not pop your acne. Please, if you see a pimple, don't just go for it. Just don't look at the mirror for a day maybe, but leave it alone. It will go away, or else like we will take care of it. But once it becomes a scar, it's like more difficult to treat it. So it's a very easy thing, and I know a lot of people get ick out of it that no, I have to. Please don't. Please. And also, இப்போ நீங்கள் ப்ராடக்ட்ஸ் போகிறீங்க அப்படின்னா டோன்ட் யூஸ் த சேம் கான்சன்ட்ரேஷன். ஸோ எல்லாமே இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸில் இப்போ எனக்கு ஒரு 10% கான்சன்ட்ரேஷனில் இருக்க ஒரு விஷயம் ஒர்க் ஆகுதுன்னா அதுவே உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் ஒர்க் ஆகணும்னு அர்த்தம் கிடையாது. மேபி உங்களுக்கு அதிகமாக தேவைப்படலாம், இல்லை லெஸ்ஸாக தேவைப்படலாம். ஸோ இப்படி காமனாக நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால தான் அது அகெயின் ஒரு இரிட்டேஷனுக்கோ ஒரு ஃப்ளேக்கி, இப்போ டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா அதோடையே நம்ம ஒரு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கும் இதுதான் ரீசன்ஸ். டாக்டர், அதே மாதிரி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு நிறைய பேர் இப்போ தான் கொஞ்சம் அவேர் ஆகிட்டே இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் எங்கே போய் பண்ணுறது, அதை யார்கிட்ட போய் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டு தான் இருக்குது. பிகாஸ் ஐ திங்க் இந்த ரீசெண்ட் டெக்கேட் வரைக்குமே வெளிநாடுகளில் போயிட்டு டாப் டாக்டர்ஸ் கிட்ட, ட்ரைகாலஜிஸ்ட் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி அவங்ககிட்ட பண்ணுறது ஒரு வழக்கமாக இருக்குது. பட் இந்தியாலையுமே ஒரு சில கிளினிக்ஸில், எஸ்பெஷலி இன் யோர் கிளினிக், இங்கே அது நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸோட பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை. So can you please elaborate on that? உங்களுடைய யூனிக் டெக்னிக்ஸ் என்னெல்லாம் விஷயங்கள் நீங்க பண்றீங்க? லைக் எல்லாருமே லைக் அப்ராட் அங்கே தான் போகணும் நம்மளோட அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாமே அந்த ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணுறதுக்காக தான் இந்த பிராண்டே நம்ம லான்ச் பண்ணது. ஸோ கம்மிங் டு தி ஹெச்டி பார்ட், இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டோம்னா we use டைட்டானியம் FUE மெத்தட். ஸோ டைட்டானியம் FUE மெத்தட் எதற்காகனா, இப்போ ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னும் போது நம்ம ஒரு ஸ்லிட் க்ரியேட் பண்ணி அந்த ஃபாலிகல்ஸ் வச்சு இந்த மாதிரி தான் போவோம். ஸோ அந்த இடத்துல ஒரு மைனர் இன்ஜுரி நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த இன்ஜுரி டைட்டானியம் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிடும். இதுதான் ஒரு மெயின் திங் நம்ம இதை யூஸ் பண்ணுறதுனால. ஸோ நமக்கு அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் க்ரியேட் பண்ண வேண்டாம், நமக்கு ஒரு ரேட் ஆஃப் ரெக்கவரி ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு நார்மலாக இருக்கும். அண்ட் இன்னொன்று,
ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இல்லாமல் என்ன அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் பர்டிகுலர்லி இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் வி ஹாவ் எக்ஸோசோம்ஸ் அண்ட் ஜி செல்ஸ், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வி ஹேவ். இது எப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலர்லி நம்ம டோனார் ரீஜன்ஸ்லேருந்து லைக் டிஷ்யூஸ் மாதிரி எடுத்து, அதாவது ஒரு ஆக்டிவ் டிஷ்யூஸ் மாதிரி எடுத்து வில் மிக்ஸ் வித் த ஆர் பிளாஸ்மா, அதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வில் இன்ஜெக்ட். இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ்டு லெவல் ட்ரீட்மெண்ட்டாக நமக்கு இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல்சோ ஃபார் ஹேர் க்ரோத் இல்லையா? எஸ், ஹேர் க்ரோத், எக்ஸோசோம்ஸ் அண்ட் ஜி செல்ஸ். ஓகே, புதுசாக நீங்கள் இங்கே லான்ச் பண்ணியிருக்கோம். இன்னும் லைக் இந்தியாவில் இங்கே வேற எங்கேயும் வந்து அவ்வளோ இதுவாக இங்கே ப்ராக்டிஸ் பண்ணலை. இதை we have launched it actually. Okay, it is very nice that first ஒரு இனிஷியேட்டிவாக வந்து இங்கே எடுத்துகிட்டு இருக்கீங்க. நிறைய இடங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பீப்புளுக்கு நம்மளுடைய கன்சியூமர்ஸ்க்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இட்ஸ் வெரி நைஸ் தட் யூ டூயிங் இட். எப்படி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல வந்து ஒரு எஃபெக்டிவ்னஸ் கொண்டு வரீங்களோ அதே மாதிரி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஒர்க் ஆகாதவங்களுக்கு தான் நம்ம வந்து இந்த ஹேர் சிஸ்டம் அப்படின்ற விஷயம் பண்ணுறோம். பட் அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி உங்களுடைய கிளினிக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? வாட் இஸ் த ஸ்பெசிஃபிக் திங்? வை சிஹெச்எஸ்ல நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக அதை சொல்கிறோம்னா we use like semi processed human hairs. ஸோ அதனால தான் அந்த ஒரு நேச்சுரலாக லுக்கோட நம்மளால் அதை கோரிலேட் பண்ண முடியுது. இதுதான் மெயின் ரீசன் இங்கே நம்ம இதை யூஸ் பண்ணுறது. Oh, so it doesn't look very artificial or madri. We don't compromise in anything. Okay. That's major thing. Okay, it is very nice that a brand is working for the development of the entire, hair and skin arena within India, that foreign கிடைக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இங்கே கொடுக்கணும், அந்த அளவுக்கான ஒரு எஃபெக்டிவ்னஸும் இருக்கணுன்றதுக்காக you've been very keen in the work. Also cost wiselயும் ரொம்ப bomb charge பண்ணாமல் you've been very reasonable with that. I think it's very appreciable. Thank you so much. அண்ட் இன்னைக்கு நான் கேட்ட நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நார்மலாக காமனர்ஸ்க்கு இருந்த நிறைய கேள்விகள் தான். இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் எவ்ரி ஒன் would have gotten ஒரு ஐடியா, ஒரு கிளாரிட்டி அபவுட் த ஹேர் அண்ட் ஸ்கின் இஷ்யூஸ் தட் we're facing, the treatments that can be done, எந்த வகையில் ரெக்டிஃபை பண்ணலாம், எந்த இடத்துல போய் அதை வந்து கரெக்டாக யார்கிட்ட அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது நிறைய விஷயங்கள் வந்து தெளிவாக பேசினீங்க. தேங்க்யூ ஸோ மச். It was an absolute pleasure talking to you both. Thank you. Same here. Thank you. Advanced Grohair Clinic. இங்க வந்தா வளர்ந்துரும்.